இன்றைக்கு இந்த பகுதியை மட்டும் திருவாரூர் பகுதியை சார்ந்த மக்களுக்கு மட்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக செய்த அந்த பணிகள் சாலை வசதி, குடிநீர் வசதி, நடைபாதையுடன் கூடிய மழைநீர் வடிகால் அமைத்தல், நியாய விலை கடை கட்டுதல், சுகாதார மையம் அமைத்தல், அங்கன்வாடி மையம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல், வாய்க்கால் தூர்வாரும் பணி, குளம் தூர்வாரும் பணி மற்றும் சீரமைத்தல், பொது கழிப்பிடம் அமைத்தல் மற்றும் சீரமைத்தல், பள்ளி கட்டிடம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல், மண்டல அலுவலகம் கட்டிடம் கட்டுதல், நூலகம் அமைத்தல் மற்றும் சீரமைத்தல், கண்காணிப்பு கேமரா அமைத்தல், மின்விளக்கு அமைத்தல், சீரணி அரங்கம் அமைத்தல், காரிய மேடை அமைத்தல், புதிய பாலம் அமைத்தல், சிறு பாலம் அமைத்தல், சமுதாய கூடத்திற்கு சமையல் கூடம் கட்டுதல், பேட்டரி வாகனம் சார்ஜ் நிலையம் அமைத்தல், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல், உயர்கோபுர மின் விளக்குகள் அமைத்தல், மயான மற்றும் கல்லறை சுற்றுச்சுவர் கட்டுதல், மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் சுகாதார ஆய்வாளர் அலுவலகம் கட்டுகின்ற பணி என்று இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டுகின்ற பணியோட பட்டியலை நான் படிச்சிருக்கேன். இன்னும் நிறைவேற்ற வேண்டிய இன்னும் சில கோரிக்கைகள் இருந்து கொண்டுதான் இருக்குது என்று சொல்லும் பொழுது அதையும் வருங்காலத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கின்ற இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்றைக்குமே அந்த உறுதியை ஏற்று அதை செய்யக்கூடியவனாக நான் இருப்பேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.